ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கண்டென்ட் இன்றைக்கி தாங்க என்னால் போட முடிஞ்சது. பிகாஸ் நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்றது எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது நான் பிஸ்னஸையும் பார்க்கணும், எங்கள் வீட்டில் ஹவுஸ்மேட் கூட யாரும் இல்லை. ஸோ எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இது தெரியாமல் கமெண்ட்டில், அதாவது போன ட்ரெடிஷ்னல் வீடியோ போட்டிருந்ததில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது வீட்டில் உட்காந்துட்டு வேலை இல்லாதவங்க இந்த மாதிரிலாம் சமைச்சு போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ வேலை இல்லாதவங்க கிடையாதுங்க. கண்டிப்பாக இது நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வேலை இல்லாததுக்காக நான் போட கிடையாதுங்க. அதாவது இது வரைக்கும் நான் குக்கிங் விளாக்ஸே நான் போட்டிருக்க மாட்டேன். ட்ரெடிஷ்னல் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோலேயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சும்மா வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கீங்க, ட்ரெடிஷ்னலுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ட்ரெடிஷ்னலுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், தனியாலாம் எவ்வளோலாம் பண்ணுறேன் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு யாரும் ஹெல்ப் கூட பண்ணலைங்கன்னா, நம்மளும் ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணுறவங்களையும் விடக்கூடாது. இதுதாங்க நம்ம ஊர் ஆளுங்களோட பாலிசி. இந்த சின்ன ஒரு ஹேபிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் இருப்போம். ஸோ நான் வீடியோ ப்ரொமோ போடும்போது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மந்த்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறதுனால, அதாவது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறதுனால நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த ரீசன்ஸ், இந்த பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒன் திங், வேலை இல்லாமல் குக்கிங் போடுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அவங்க மெயினாக அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்றதை நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜாப் போகிறவங்களுக்கு கூட வீக் ஆஃப், சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரிலாம் லீவ் கிடைக்குங்க. பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி கிடையாது. 24 hours, அதாவது வருஷம் 365 நாளும் நம்ம லேக் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஓடிட்டே தான் இருக்கணும். பட் இப்படி இவ்வளோ பிஸிலையும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த சைடு சாதம் வச்சாச்சுங்க. ஸோ சாதம் வடிக்க தான் போகிறோம் இன்றைக்கி. இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரேவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இந்த சைடு ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நடுவில் பருப்பு வச்சுப்போம். பருப்பு நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல தண்ணியில் தான் வைக்கணும். அதாவது 1 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணிங்கிறது, 4 to 5 கப் தண்ணிங்கிறது அளவு. ஸோ இதில் இந்த சைடு ஆயில் சூடாகிடுச்சு. இதில் முழு மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா உரலில் வச்சு நல்லா நச்சு ஆட் பண்ணிப்போம். இதில் 10 சின்ன வெங்காயம் எப்படி முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா ஆயிலே குக் ஆகணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அப்படியே பருப்புலேயும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்புலேயும் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே புளி அளவை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அளவை கொஞ்சம் சேர்த்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம். இந்த சைட் பருப்புலேயும் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல்லு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதிலே சேர்த்திக்கலாம். இந்த சைடு ஒரு கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இந்த சைடு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பில். இப்போ ஒரு கொதி வந்தோடனே லிட் போட்டு மூட வேண்டியதான். இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆல்ரெடி காஞ்சிருச்சு, அரிசியும் போட்டுட்டேன். ஸோ அதுவும் ரெடியாக, சாதமும் ரெடியாக போகுது. இந்த சமயத்தில் இந்த சாம்பார் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கலரிக்கலாம். ஸோ இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இந்த சமயத்தில் பருப்பு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் 150 கிராம் அவரைக்காய் சாம்பாருக்கு கட் பண்ணி போட்டுறேன். ஃபஸ்ட்டு அவரைக்காய் போட்டுக்கலாம். சரி, இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த சைடுக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு, அதனால் அதை வடிச்சிட்டு வந்துடுவோம்.
இந்த சைடு அவரைக்காய் கொஞ்சம் குக் ஆன உடனே கேரட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு 2 to 3 கேரட் இதில் சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக போட்டோம்னா போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சிகப்பு பூசணிக்காய் ஒரு 10 to 15 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு மெயின் ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பூசணிக்காய் தாங்க. கண்டிப்பாக இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்திப்போம். இதில் எல்லாமே இருக்கிறதுனால வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பாதி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அண்ட் தென் இதில் வந்து நம்ம 9 வகையான காய் போட்டு குக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 4-5 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூம்போடு தான் ஆட் பண்ணணும். இது முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கத்திரிக்காய் எப்போவுமே கூம்போடு தாங்க போடணும். ஒரு சிலர் கூம்பை எடுத்துகிட்டு போடுவாங்க. ஸோ அதை விட கூம்போடு போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ சாம்பார் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அது வளவலன்னு இருக்கும். அந்த நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். அந்த வளவளப்பே இல்லாமல் சுத்தமாக நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வெயிலெலாம் காய வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு சீக்கிரமாக அந்த வளவளப்பு எடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4 பீஸ் வெண்டைக்காய் அண்ட் தென் ஒரு 10 பீஸ் புடலங்காவை வந்துட்டு இந்த சாம்பார்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 4-5 பீஸ் மாங்காய் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். மாங்காவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ வெண்டைக்காய் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த சமயத்தில் வெண்டைக்காயோட வளவளப்பு எடுக்கிறதுக்காக ஒரு 4-5 பீஸ் தக்காளி பீஸ் போட்டுக்கலாம். ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அந்த புளிப்பு இருக்கும்போது வளவளப்பு ஈஸியாக சீக்கிரம் எடுத்துரும். அதுக்குள்ளே இந்த சைட் நம்ம புடலங்காய் கூட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் விட்டுட்டு பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் 2 to 3 டீஸ்பூன் சேர்த்தி போடணும். பிகாஸ் கூட்டுன்றதுனால கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்தி தான் போடணும். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4-5 கீரி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அந்த இது கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பருப்பு நல்லா மசிச்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பருப்பு ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் பருப்பு ஆட் பண்ணணும் சாம்பாருக்கு எப்போவுமே. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தழுவில் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பருப்பு எடுத்து வைக்கணும். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சும்மா ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டோம்னா போதும். காய் நிறையா போட்டிருக்கனால பருப்பு அதிகம் தேவையில்லை. ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம புடலங்காவுக்கு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டால் போதும். இந்த சைடு கூட்டுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா ரெசிபிக்குமே லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ போடுறதுன்ற அளவு தெரியாமல் போய்டும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது தான் நமக்கு பக்காவாக கிடைக்கும். இந்த டைமும் நான் எதுவுமே டேஸ்ட்டு பார்க்கலைங்க. எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு நடுவில் சென்டரில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். இந்த சைடு வந்துட்டு லிட் போட்டு மூடி வச்சாச்சு. இப்போது கூட்டு ரெடி ஆகுது. நடுவில் தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லா அடுப்பும் பிஸியாக தான் இருக்கும். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் விட்டுட்டு குக்கிங் ஆயிலில் கடுகு, பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு ப்ளஸ் கருவேப்பிலை 3 தட்டி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு தட்டிட்டு நல்லா உரலில் வச்சு நல்லா நச்சுட்டு போடுறோம். ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி, அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க சாம்பார் பொடி, நம்ம வீட்டு சாம்பார் பொடியும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணாமல் போட்டோம்னா
கருகிரும், கண்டிப்பாக கருகிடும். சாம்பாரோட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ நான் எப்படி தாளித்து மூடி வைக்கிறேனோ அதே மாதிரி மூடி வச்சோம்னா தான் அந்த தாளிப்பு ஃபுல்லாக ஃப்ளேவர் அதில் இறங்கும். லாஸ்ட்டாக நமக்கு வடகத்தோட ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி இருக்கட்டும். இந்தான புடலங்காய் ஆட் பண்ணியாச்சு. புடலங்காய் ஆட் பண்ணி நல்லா கலரி விடலாம். இப்போ சாம்பார் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்துட்டு வேறு ஒரு பேனில் பூசணிக்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனில் குக்கிங் ஆயில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பச்சைக்கடலை பருப்பு தேவையான அளவுக்கு, உளுத்தம் பருப்பு தேவையான அளவுக்கு, கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 மிளகா போதும். 2 பச்சை மிளகா 2 வரமிளகா அந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சமயத்தில் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே லிட் போட்டு மூடி வைக்க வேண்டியதான். இந்த சமயத்தில் கூட்டையும் ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த பருப்புலேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சுருக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, புடலங்காய் குக் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சைட் பூசணிக்காவும் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ அதே பேனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு 2லேயுமே பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி பருப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த சைட் வெண்டைக்காவை ஜஸ்ட் ஒரு தாளித்து விடுறோம். இந்த சைட் தாளித்து விட்டுட்டு இந்த சைடு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம். ஸோ குக்கிங் ஆயில் 2லேயுமே விட்டுக்கலாம். இதுலேயும் குக்கிங் ஆயில், இதுலேயும் குக்கிங் ஆயில் ஒரே சமயத்தில் விட்டுட்டு 2லேயுமே கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை கடலப்பருப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகா 2லேயுமே கீரி போட்டுக்கலாம். அதாவது இதில் ஒரு பச்சை மிளகா, இதில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை 2லேயுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைட் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனியன் வணங்கினதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு 3மே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு 2லேயுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெண்டைக்காவை. ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, வெண்டைக்காவுக்கு லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்கள். அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவுக்குன்னு இல்லைங்க, எல்லா விதமான சாம்பார் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக ஒரு 2 சொட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேவையான அளவுக்கு கேரட் பீன்ஸ் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். காய் குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாம்பார் பொடி இதுக்கு வெண்டைக்காவுக்கு ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே பேனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கிங் ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 உடச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவல் ஆட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ரசத்தோட ஃப்ளேவரே சூப்பராக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமான டிப்ஸு. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு
நம்ம கரைச்சி வச்சு அதாவது புளியும் தக்காளி ஒரு தக்காளி ப்ளஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இதிலே நம்ம ஆட் பண்ணிப்போம். இதிலே வந்து இந்த எண்ணெயிலேயே வெந்தயம் ஒரு 2, 3 வெந்தயமும் 2, 3 பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் நல்லா தட்டிட்டு உரலில் தட்டிட்டு அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணலாம். ப்ளஸ் மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். அதாவது மஞ்சத்தூளும் பெருங்காயமும் ஒட்டுக்கா போட்டு பாருங்கள் எண்ணெயில், அந்த ரசத்தோட மனம் சும்மா வீடே தூக்கும். இந்த மாதிரி உரலில் தட்டி போட்டு நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த புளி கரைசல் அதாவது கைகளால் நல்லா கரைச்சி வச்சுருக்க கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பையும் ஒரு 2 ஸ்பூன் பருப்பு இருந்தால் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, பருப்பு வேக வச்ச தண்ணியில் கூட ரசம் வைக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ அதே நல்லா தக்காளி இதை நல்லா கரைச்சி அதிலே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கரைச்சதை வடிகட்டி எடுத்துப்போம். ஸோ கைகளால் வடிகட்டுறதை விட இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டினோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் 2லேருந்து 3 தான் ஆட் பண்ணியிருக்கோம், பத்தாது. பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதாவது தூள் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதெல்லாம் கடைசியாக தான் நம்ம சீரகம், மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் தட்டி போடணும். பூண்டு இதெல்லாம் தட்டி போடணும். ஒரு சிலர் எண்ணெயிலே தட்டி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தட்டி போடுறத விட நீங்கள் ரசத்தை இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தட்டி போட்டு பாருங்கள். அதாவது புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் தட்டி போட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த மிளகோட கசப்புலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த சைடு ரசம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு ஆயிலை ஹீட் பண்ணிவிடுவோம் பலகாரம் போடுறதுக்காக. ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன், அதாவது கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சைடு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, சீரகம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 1/2லேருந்து 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா தட்டிட்டு இதிலே கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா, அதுவும் வரமிளகா 2ம் நல்லா தட்டிட்டு ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணி தட்டி அதிலே போட்டுட்டோம்னா ரசம் அவ்வளோதான். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸாக இருக்கும். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நம்ம அளவாக போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சது. இந்த சைடு நம்ம பலகாரத்துக்காக மேக் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சமயத்தில் பலகாரம் போட்டோன்னா கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு அப்பளம் போட்டு எடுத்துக்கலாம். அப்பளம் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். பலகாரத்துக்காக இன்றைக்கி நான் நந்திக்கடலை மாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த மிக்சிங்லாம் கொஞ்சம் காமிக்கல, பிகாஸ் வீடியோ கொஞ்சம் லென்த் இழுக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அந்த மிக்சிங்கில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவு ப்ளஸ் அதாவது 1 கப் கடல மாவுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு சால்ட் அதாவது சோடா உப்பு, பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அப்படியே அந்த மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கோடா மாதிரி நம்ம உதிரியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பக்கோடா சூப்பராக முருகலாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற பக்கோடாக்களையும் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இன்னொரு பவுலில் அதே கடல மாவு தான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 2, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவுக்கு சோடா உப்பு. பச்சை மிளகாய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இது கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிட்டு போண்டா பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக பிணைஞ்சிட்டு போட்டு நம்ம அப்படியே எடுக்க வேண்டியதான். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு போண்டா ரெடி பண்ணிடலாம். சென்டரில் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல், பச்சரிசி பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர்
அரிசிக்கு வழக்கம் போல் 4 to 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு பொங்கல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லிட் போட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல் ரெடி ஆகிடும். அந்த சைட் போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ போண்டா வந்துட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இப்போ குக்கருக்கு லிட் போட்டுட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். இந்தாண்ட போண்டா எடுத்தாச்சு. ஓகே, இப்போ போண்டாவெல்லாம் மாற்றிட்டு நம்ம பொடலங்காய் ரிங்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பொடலங்காய் ரிங்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, சில்லி மாவு இருக்கு இல்லையா, நார்மலாக நம்ம சில்லி போடுறோம் இல்லைங்களா, அந்த மசாலா கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சில்லி போடுற மாதிரியே இந்த பொடலங்காவை வட்ட வட்டமாக நறுக்கி அந்த சில்லி மாவில் டிப் பண்ணி போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே நம்ம ஃபிஷ்ஷு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். அதே சமயத்தில் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிங்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தோடனே நம்ம இந்த சைட் கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எவன்டா சொல்லி வச்சான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் காண்டாகும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மாதம் வெயிலும் மழையும் ஈக்குவலாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதுக்கு முன்னாடி மழை இல்லாமல் திடீர்னு மழையாக அடிக்கும்போது நம்ம மண் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும் நம்ம சைடு. ஸோ மழை அடிக்கும்போது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஹீட்டு ஃபுல்லாக எழும்பிட்டு நம்மளோட ஹியூமன் பாடியில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆல்ரெடி நான்வெஜ்னாவே ஹீட்டு தான். எஸ்பெஷலாக சிக்கன் சொல்லவே தேவையில்ல, பயங்கர ஹீட்டு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல நிறைய பக்க விளைவுகள் உண்டாகும். அப்படின்றதுனால தாங்க நம்ம ட்ரெடிஷ்னலில் நம்மளோட கலாச்சாரத்தில் இது சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு ட்ரெடிஷ்னலுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஸோ அந்த சயின்டிஃபிக் ரீசன் என்னன்றதான் நமக்கு தெரியாதே தவிர பட் அது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிறது தான். ஸோ இதில் வந்துட்டு ஏன் பெருமாளுக்காக விரதம் இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இது விரதன்றதை விட நம்ம இந்த மாதிரி எல்லா வகையான வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது ஸோ நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஈக்குவலாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் சாப்பிட்றதுக்காக ஓடினாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லைங்க, ஓடுறதுக்காக ஏதோ ஒன்று சாப்பிட்ணுமேன்னு சாப்பிட்றோம். ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த மாதிரி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். இப்போவே இது வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீ பேசுனீன்னா செம்ம காண்டாயிடுவோன்னு நீங்கள் சொல்கிறது, அதாவது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு இது வரைக்கும் கேட்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் கேசரி செய்ய போகிறேன். கேசரி செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு ரவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி அதாவது வெறும் ரவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேணும்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. அது உங்களோட விருப்பம். நெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இல்லை ரெண்டுமே கலந்து ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து ரிங்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த சைடு நம்ம கேசரிக்காக நெய் சூடு பண்ணியிருக்கோம். நெய்லேயே முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, அண்ட் தென் சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை, இது 3 சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், டீ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பொடியும் இந்த நெய்யிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்துட்டு ஃப்ளேவருக்காக தான் அதை போடுறோம். வேறு அந்த சுக்கு, ஏலக்காய் அந்த பொடி போடுறோம். வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க வேணாங்க. ஸோ நான் வீடியோ காமிக்கணுமே, நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன், ஒரு வீடியோ காமிக்கணுமே கொஞ்சம் ரொம்ப டல் அடிக்குமே அப்படின்றதுனால கொஞ்சமாக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். ஆனால் மோஸ்ட்டாக ஃபுட் கலர் சேர்த்தாமல் சாப்பிட்றதாங்க நல்லது. பிகாஸ் ஃபுட் கலர் நமக்கு கேன்சர் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆபத்தானது. ஸோ ஃபுட் கலர் சேர்த்தாமல் பண்ணிக்கலாம்.
1 கப் ரவைக்கு 2 1/2 கப் தண்ணி சரியான அளவுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொழ கொழன்னு வேணும்னா 3 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதாவது ஏலக்காய் போடக்கூடாது. சுக்கு, ஏலக்காவும் சர்க்கரையில் பொடி பண்ணி எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன். அந்த பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஒரு பிஞ்ச் கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்த்தணும். சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ரவையை வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் சிம்மில் வச்சுட்டு. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம சர்க்கரை சேர்த்தணும். முன்னாடியே சேர்த்தக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் சேர்த்தனோம்னா கொஞ்சம் இலக்கமாக வரும். அதுக்கப்புறம் அதாவது சர்க்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு நான் வந்து 1 கப்புக்கு 1 கப் தான் சேர்த்துனேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலே பால் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அதாவது 1 கப்பு தண்ணினா 1 கப்பு பால் அந்த மாதிரி சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஒன் திங், இந்த வீடியோ பிகினிங்கில் நான் யாரையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா ஐம் ரியலி சாரி அபவுட் தட். நான் ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை தாங்க பேசினேன். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்றது. இப்போ ஒரு நாளைக்கு 4 to 5 ஹார்ஸ் தூங்குறோம் அப்படின்னா அதில் 2 to 3 ஹார்ஸ் தூங்கிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் எடிட்டிங் ஒர்க் பார்க்க வேண்டியதுதான். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன தூங்காமல் கூட வீடியோ போடணுன்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும். பிகாஸ் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். அதாவது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. பிகாஸ் இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல். இந்த சைடு கேசரிக்கு தண்ணி கொதிக்கிற சமயத்தில் நம்ம இந்த சைடு காலிஃப்ளவர் சில்லி பொரித்து எடுத்துருவோம். அதாவது காலிஃப்ளவர் சில்லிக்காக நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த சில்லி மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், அந்த சில்லி மாவுலேயே தேவையான உப்பெல்லாம் இருக்குது. அதனால் வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடிஷ்னலாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ ஒரு 1 ஹவராக ஊறிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதை லாஸ்ட்டாக போட்டு பொரித்து எடுத்துட்டோம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட 16 to 17 வெரைட்டிஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இறக்குறச்ச ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதுதான். நெய் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். ஸோ அந்த மாதிரி இறக்கும்போது ஆட் பண்ணும்போது அது ஒட்டாமல் இருக்கும். கையில் ஒட்டாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் மல்டிபிள் ரெசிபிஸ் செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுங்க. என்னெல்லாம் தேவைன்றதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.